7 மலைகள் குலபர்வதங்கள்னு பூமியில இருக்கு. அது என்ன 7 மலை அப்படின்னா, மகேந்திர மலை, மலையமலை, சஹ்யமலை, சுக்திமான், ரிக்ஷவத், விந்தியமலை, பரியாத்திர மலைன்னு சொல்லுவா. இந்த மலைகள் தான் பூமியை நிலைத்திருக்க செய்கின்றன சொல்லுவா. நிலம் ஒரு இடத்துல இருந்துரும், இவர் பூமியை தூக்குற வேகத்துக்கு மலைகள் ஆட்டங்கண்டு சிதறி பாறைகள்லாம் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி வெடிச்சு ஏதாவது ஆகணும் இல்லையா? ஆனா வராக பெருமாள் பூமியை வேகமா மேல மீட்டுன்னு வரார். என்னாச்சாம்? நான்றில நழுவவே இல்லை. எது? 7 மலை. இந்த 7 மலைகளும் தானத்தவே தங்கள் ஸ்தானத்தில் தங்கள் இருப்பிடத்தில் தானத்தவே அதே இடத்துல அப்படியே இருந்தது. ரசாதல லோகத்தில் இருக்கும் போது அந்த மலைகள் எங்க இருந்ததோ, பெருமாள் மீட்டு வரும்போதும் அதே இடத்துல இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இது கூட வியப்பில்லைன்ட்டார் நம்மாழ்வார். ஏன்னா பின்னும், பின்னும்னா அதற்கும் மேலன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பின்னுமும் அடுத்தது இதை விட நெக்ஸ்ட் லெவல்னு அர்த்தம். அப்போ மண் மண் என்று சொல்லக்கூடிய தீவுகள் அது அசையாம அதே இடத்துல இருந்தது. அது வியப்பில்ல. மலைகள் அந்த 7 மலையும் அசையாம அதே இடத்துல இருந்தது. இது கூட வியப்பில்ல. பின்னும் அதற்கு மேல வியப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மலை தீவு இதெல்லாம் கூட கெட்டியான பொருள், அது அசையாது. பொதுவா மலையே அச்சலம்னு சொல்லுவா, பெருசா அசைவு இருக்காதுன்னு. ஆனா கடல் இருக்கு பாருங்க, அது திரவ பொருள், தண்ணீர் தானே இருக்கு. அப்போ கடல் என்ன ஆகும்? அந்த நீர் இங்கும் அங்கும் சிதறும் அல்லவா? 4 7 கடல், 7 கடல் பூமியில இருக்கு. இந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதாவது ஒண்ணு உப்பு கடல், அடுத்து கருப்பஞ்சாறு கடல், அதுக்கப்புறம் கள்ளு கடல், அதுக்கப்புறம் நெய்க்கடல், அதுக்கப்புறம் தயிர் கடல், அப்புறம் பார்க்கடல், அதுக்கப்புறம் தண்ணீர் கடல். இப்படி 7 கடல்கள். இதை சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். இந்த 7 கடல் இருக்கு. 4 கடல் நிலத்துக்கு வரதில்ல. வாட்டர் வாட்டர் சி இருக்கு பாருங்க, வாட்டர் ஓஷன். அந்த தண்ணீர் கடல்ல உள்ள நீர் பார்க்கடல்ல கலக்கலையாம். பார்க்கடல்ல உள்ள பால் தயிர் கடல்ல கிடக்கலையாம். அந்த மாதிரி அதது அந்தந்த இடத்துல இருக்கு. தானத்தவே தங்கள் ஸ்தானத்திலேயே இருக்கின்றன. எதுவுமே அசையல. எப்படிப்பா அசையாம இருக்கும்னா, எது அசையணும்னாலும் பகவான் சங்கல்பம் பண்ணணும். பகவானுடைய சங்கல்பம் திருவுள்ளத்துல என்ன பண்ணிட்டானா, இப்ப பூமி எப்படி இருக்கோ அதது அந்தந்த இடத்துல இருக்கணும் தான். அவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அதுதான் நடக்கும். அதனால தான் அவன் பூமியை மீட்கும் போது 7 தீவுகளும் நழுவாமல் அதே இடத்தில் இருந்தன. பின்னும் 7 மலைகளும் நழுவாமல் அதே ஸ்தானத்தில் இருந்தன. இதெல்லாம் வியப்பில்லை. பின்னும் அதற்கும் மேல 4 7 கடல், 7 கடல்களும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து நழுவவில்லை. தானத்தவே அந்தந்த இடத்துல அந்தந்த கடல் அப்படியே இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அப்பன்